எந்த ஆஸ்திக்காக, எந்த ஐஸ்வர்யத்துக்காக ஆபிரகாமை விட்டு பிரிஞ்சு வந்தாரோ அதில் ஒன்றையாகிலும் லோத்து காப்பாற்ற முடியல. திருமணம் நடக்கிறது தேவசித்தம் தான், நீங்கள் வேலைக்கு போகிறது தேவசித்தம் தான். ஆனால் அது தேவசித்தத்தின்படி கேட்கணும். இதுதான் வேணும்னு கேட்கும்போது தான் தேவன் நம்மளை காத்திருக்க வைக்கிறார், தாமதிக்கிறார். நீங்கள் வேண்டிக் கொள்கிற நன்மை இது எழுதி வைங்க. ஆகாரம் வேணுமா, வீடு வேணுமா, ஆண்டவர்கிட்ட கேளுங்க. அப்பா உங்கள் சித்தத்தின்படி எனக்கு வீடு தாங்க, உங்கள் சித்தத்தின்படி எனக்கு வேலை தாங்க, உங்கள் சித்தத்தின்படி எனக்கு தொழில் வேணும், உங்கள் சித்தத்தின்படி வேணும். அதே மாதிரி குழந்தை கூட தவறு கிடையாது, ஆண் குழந்தை தான் அப்படிங்கிறது ஆண்டவருக்கு சித்தமாக இருக்கலாம். ஒரு சிலருடைய வாழ்க்கையில் நான் பார்த்துருக்கிறேன், 2 குழந்தைங்க பெண் குழந்தைங்க இருப்பாங்க. அவங்க கேட்பாங்க, ஏங்க ஆண்டவர் எங்களுக்கு ஆண் குழந்தை கொடுக்கல. ஆனால் அவங்க சில காலகட்டங்களுக்கு பிறகு அவங்க சரீர பலவீனத்தில் அந்த பெண் பிள்ளைகள் தான் அவங்களை பார்த்து கொண்டதை நான் பார்த்துருக்குறேன். நமக்கு தெரியும், நமக்கு ஆண் குழந்தை கொடுக்கணுமா, பெண் குழந்தை இருந்தால் நம்ம குடும்பம் கட்டப்படுமாங்கிறது தேவனுக்கு தெரியும். ஆண்டவர் நம்ம விருப்பத்தை தெரிவிக்கலாம், எனக்கு ஆண் குழந்தை வேணும், எனக்கு பெண் குழந்தை வேணுன்றதை தெரியப்படுத்தலாம். ஆனால் ஆண்டவரை கட்டாயப்படுத்தக்கூடாது, அதுதான் தவறு. தேவஜனமே, உங்கள் தேவைகள் எதுவாக இருந்தாலும் அவர் கொடுக்கறதற்கு அதிக வல்லமை உள்ளவர். நமக்காக அவர் ஜீவனவே கொடுத்தவர். நம்ம தேவைகளை சந்திக்காமல் இருக்கிறது எப்படி? ஒருவேளை தாமதிக்குது அப்படின்னு சொன்னால் ஆண்டவருக்கு சித்தமா, அல்லது ஆண்டவருக்கு சித்தமாக இருந்தால் ஏற்ற வேலைன்னு ஒன்று இருக்குது. ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்துக்குள்ள அடங்கியிருங்கள். ஜெபிங்க. தேவன் அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை.